2026 பட்ஜெட்டில் சேர்த்துக் கொள்ளப்பட ஏதுவாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சான KP கேத்தி இன்று நிதி அமைச்சிடம் 13 முக்கிய பரிந்துரைகள் அடங்கிய பட்டியலை சமர்ப்பித்தது. பல்லின மக்கள் வாழும் நாடாளுமன்ற தொகுதிகளில் முஸ்லிம் அல்லாதோரின் வழிபாட்டு தலங்களை பராமரிக்க மடானி ஹர்மோனி திட்டத்தின் கீழ் 100 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்குவது, சீனர் புது கிராமங்கள் மற்றும் இந்தியர் கிராமங்களில் அடிப்படை வசதி கட்டமைப்பை மேம்படுத்தவும் அழகுபடுத்தவும் ஒரு கிராமம் ஒரு பொருள் என்ற திட்டத்தை செயல்படுத்தவும் 150 மில்லியன் ரிங்கெட் நிதி ஒதுக்கீடு கோருவதும் அவற்றில் அடங்கும். இத்திட்டங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை என குறிப்பிட்ட அமைச்சர் கொர்மிங், இதன் மூலம் மலேசியா மடானி கொள்கையின் அபிலாஷைகளை விரைந்து அடைய முடியும் என்றார். இது தவிர்த்து கேசஜாத்ரான் மடானி திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டு நெடுகிலும் 10,000 அடிப்படை வசதி திட்டங்களை மேற்கொள்ள 1 பில்லியன் ரிங்கெட் நிதி கோரப்படும். தாமான் மடானி, பொது சந்தைகள், சமூக மண்டபங்கள், வீடமைப்பு பகுதிகளில் வடிவால் திட்டங்கள், சூரிய சக்தியில் எரியும் சாலை விளக்குகளை பொருத்துவது போன்ற நோக்கங்களுக்கு அந்நிதி பயன்படுத்தப்படும். அதோடு ரூமா காசே மடானி திட்டம் வாயிலாக சேதமடைந்த பழைய வீடுகளை பழுது பார்க்கவும் புதிதாக கட்டித்தரவும் 200 மில்லியன் ரிங்கெட் நிதியை KP கேத்தி எதிர்பார்க்கிறது. நகர்ப்புற ஏழை மக்கள் மேலும் வசதியாகவும் பாதுகாப்புடனும் வாழ இது அவசியம் என இரண்டாவது நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அசிசானுடனான இன்றைய சந்திப்பில் கொர்மிங் கூறினார். பிரதமரும் நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அக்டோபர் 10ஆம் தேதி 2026 பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.